ஒரு லோ பட்ஜெட்டில் கேமிங் ஃபார் ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் வீடியோ கேப்சரிங் பண்ணுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இதை பண்ணி தான் நான் இந்த செட்டப் ரெடி பண்ணேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் நான் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் வாங்கியிருக்கேன். ஸோ அது பேஸ்டாக தான் நான் ப்ரைஸை சொல்ல போகிறேன். நான் இது எவ்வளோ ரூபாய்க்கு ரெடி பண்ணேங்கிறத லாஸ்ட்டாக ரிவீல் பண்ணுறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பண்ணுங்கள். ஸோ இதுக்கு நமக்கு பேசிக்காக தேவையானது வந்துட்டு ஒரு கன்சோல் ப்ளஸ் கண்ட்ரோலர். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் நான் வாங்கினேன் அலாங் வித் சிடிஸ். அது போக நமக்கு முக்கியமாக தேவை வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. நான் வச்சுருக்கிறது வந்துட்டு எல்காட்டோ ஹெச்டி 60S+. ஸோ அது ஒரு நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் ஒரு பேசிக்கான மானிட்டர் செட்டப். இது வந்துட்டு ஒரு 1080p 60Hz மானிட்டர். அது கூட நமக்கு 2 HDMI கேபிள் ப்ளஸ் ஒரு ஃபாஸ்ட் டைப் சி கேபிள் தேவை. அது போக ஒரு நல்ல மைக் அண்ட் முடிஞ்சா ஒரு கேமிங் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதுதான் இதோட பேசிக் செட்டப். ப்ளஸ் ஒரு நல்ல லேப்டாப் சொல்ல மறந்துட்டேன். இந்த லேப்டாப் நான் வச்சிருக்கிறது வந்துட்டு ஒரு i5 ப்ராசஸர் வித் பேசிக் கிராஃபிக்ஸ் கார்டு ஆஃப் 1060 Ti. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்துட்டோம்னா நான் பவர் கார்டு ப்ளஸ் HDMI கேபிளை வந்துட்டு பிளே ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதர் எண்ட் ஆஃப் த HDMI கேபிளை வந்துட்டு இன்போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் எல்லா கிராஃபிக்ஸ் கார்ட்லேயும் ஒரு இன்போர்ட் இருக்கும், அதில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இதோட அவுட் போர்ட்டில் வந்துட்டு நம்ம வச்சிருக்கிற இன்னொரு HDMI கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு அது நேராக வந்துட்டு உங்களோட மானிட்டரில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் செட்டப். இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் கார்டை வந்துட்டு அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான், லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த டைப் சி ஹை ஸ்பீட் கேபிளை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு ப்ளஸ் லேப்டாப்போட USB போர்ட்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு கிராஃபிக்ஸ் கார்டு செட்டப் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ கிராஃபிக்ஸ் கார்டு வந்துட்டு ஆன் ஆயிரும். இதுக்கு முன்னால் நம்ம வந்துட்டு சிஸ்டம் செட்டிங்ஸ் ஒன்று பண்ணணும் பிளே ஸ்டேஷனில். அது என்னன்னா நம்ம சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற HDMI செட்டிங்ஸ்க்கு போகணும். அதில் வந்துட்டு எனேபிள் HDCPன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்போவுமே எனேபிளில் தான் இருக்கும். அதை டிசேபிள் பண்ணால் மட்டும்தான் நமக்கு விஷுவல் வந்துட்டு எனி சாஃப்ட்வேரில் வரும். இதை நம்ம OBS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம். அதுதான் இப்போ ப்ராப்ளமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். இல்லைனா நம்ம எல்காட்டோ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா எல்காட்டோவே கொடுக்குற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த OBS சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டு அதுவே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெகக்னைஸ் பண்ணிடும். கிட்டத்தட்ட இந்த கேப்சர் கார்டு பார்த்துட்டிங்கன்னா பிளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். இப்போ வர எல்லா கேப்சர் கார்டும் அப்படி தான். ஸோ இதுதான் நம்மளோட பேசிக் செட்டப். இது போக நம்ம வந்துட்டு இப்போ முக்கியமான ஒரு பார்ட்டுக்கு வரப்போனோம், விச் இஸ் ஆடியோ. ஸோ இங்கே ஒரு 3.5mm ஜாக் இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்காட்டோ சேட் கேபிளை போட்டு அதுலேருந்து நம்ம 2 அவுட்ஸ் வரும். ஸோ ஒன்றை வந்துட்டு நம்ம ஹெட்ஃபோன்ஸ்லையும் இன்னொன்று மைக்லையும் கனெக்ட் பண்ணோம்னா மொத்தம் 3 ஆடியோ இருக்கும். ஒன்று வந்துட்டு கேம் பிளே ஆடியோ, இன்னொன்று நீங்கள் பேசுகிற ஆடியோ, இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேசுகிற ஆடியோ, நீங்கள் ஆன்லைன் கேம் பிளே பண்ணிங்கன்னா. ஸோ இது 3 ரெக்கார்ட் ஆகணும்னா இந்த 3 கேபிள்ஸுமே நம்ம போட்டிருக்கணும். இல்லைனா HDMIலேருந்து டேரெக்டாக ஆடியோ கேம் பிளே ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் ஆகி அது வந்துட்டு உங்கள் சிஸ்டமுக்கு போகும். ப்ளஸ் நீங்கள் பேசுகிறது ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்துட்டு இன்பில்ட்டாக நமக்கு வந்துட்டு பிளே ஸ்டேஷன் கண்ட்ரோலர்லேயே மைக் இருக்கிறனால அதில் கூட ரெக்கார்ட் ஆகும். பட் அது ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு எய்தர் இது ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களோட பிளே ஸ்டேஷன் கண்ட்ரோலர்லேயே வந்துட்டு ஒரு 3.5mm ஜாக் இருக்குது. ஸோ அதில் நேராக வந்துட்டு ஒரு நல்ல வயர்டு கேமிங் ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்துட்டு ஒரு மைக் வரும். ஸோ அந்த 2 ஆடியோஸையும் நம்ம எடுத்து இதில் போடலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ இதுதான் கைஸ் பேசிக்கான செட்டப். ஸோ இதில் வந்துட்டு OBS செட்டிங்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் இன்டர்நெட்டில் போனாலே கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப பேசிக்கான செட்டப் தான் கைஸ் அது. இன்கேஸ் உங்களுக்கு அதை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேசிக் செட்டப்கான காஸ்ட் எனக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45,000 ரூபா ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் லேப்டாப் சார்ஜ். ஏன்னா லேப்டாப் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வாங்குறீங்க அப்படின்னா செகண்ட் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு 25,000 30,000 நல்ல லேப்டாப் கிடைக்கும். ஸோ தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ. இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.